பிரியமான சகோதர சகோதரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம் என்றால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 11. இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வரங்கள். ஆவிக்குரிய வரங்கள் என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களுக்கு பின்பாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், அதற்கு உண்டான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இது கண்டிப்பா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளர்றதுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இதை நாம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய உறவினர்களுக்கு பிள்ளைகளுக்கு பகுத்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 11. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறித்தலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மொத்தம் எத்தனை வகையான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு அப்படிங்கிற போது 9 வகையான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கின்றன. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சபையா இருக்கும்போது, சபையினரா இருக்கும்போது, விசுவாசிகளா இருக்கும் பொழுது இன்னும் நம்ம அதிக விசுவாசத்துல இருக்கணும், இன்னும் நற்கிரியைகளை நம்ம அதிகமா செய்யணும், தேவனிடத்துல கிட்டி சேரணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நம்மளால மற்றவங்களும் பாத்தீங்கன்னா நலம் பெறணும், அவர்களும் நம்மை பார்த்து நம்மளுடைய செயல்களை பார்த்து அவர்களும் விசுவாசத்துல பலப்படணும். இது எல்லா காரியத்தை கொண்டுதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லாருக்குமே அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். முதலாவது என்ன ஆவிக்குரிய வரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். 8வது வசனம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். பாருங்க, கர்த்தருடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு, நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. வேதாகமத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும், சாலமோன் ஞானி. அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் பாத்தீங்கன்னா தாவீதுக்கு அடுத்ததா இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வருகிறார் ஒரு ராஜாவா. ஆனா அவரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ராஜாவாயிட்டார். நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயசுல உலகமே தெரியாது. சாலமோன் ராஜா ஆன அந்த காலகட்டத்துல
அதே வயசுல நாம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உலகமே தெரியாது. நிறைய பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஊர் உலகம் தெரியாம இருக்காங்க. ஆனா சாலமன் ஞானி வந்து ஒரு ஒட்டுமொத்த நாட்டையே அவர் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் விசாரிக்கணும், மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யணும், நல்லபடியாக வழி நடத்தணும். இதுக்கு தேவையான ஞானத்தை தேவனிடத்துல சாலமன் ஞானி கேட்டார். அவர் ஏதோ பொண்ணோ பொருளோ கேட்கல, எதிரியோட பிராணனை கேட்கல, பேரு புகழ் எதுவுமே கேட்கல. தேவனிடத்துல ஞானத்தை கேட்டார். யாக்கோபுல கூட படிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு. சோ முதலாவது ஒரு ஆவிக்குரிய வரத்தை அங்கே சாலமோன் கேட்டார், அவருக்கு அது கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம அறிவுல குறைவுள்ளவர்களா இருந்தாலும் கூட நம்ம தேவனிடத்துல கேட்கும்போது கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு கொடுப்பார். என்ன ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். பாருங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாலமன் ஞானிக்கு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. ஒரு 2 பெண்களுக்கு 2 பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க கட்டில படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூக்கத்துல புரண்டு படுத்து அவங்க குழந்தை மேல புரண்டு அந்த குழந்தைய செத்து போச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை அவங்க அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல இருக்கிற அந்த குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற குழந்தை அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஏன் இப்படி நீ என்ன மாத்தி வச்சுட்டு உன்னுடைய குழந்தைக்கு பதிலாக என்னுடைய குழந்தைய அப்படின்ட்டு. 2 பேருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது சாலமோன் இடத்துல வராங்க. சாலமோனுக்கு வந்து எப்படி நியாய தீர்ப்பு பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மற்றவங்களா இருந்தா அந்த நேரத்துல வந்து இதுக்கு எப்படி நியாயம் பண்றதுங்கிறது தெரியாம இருக்கும். இருந்தாலும் சாலமோன் வந்து கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான அம்மாவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உயிரோடு இருக்கிற அந்த குழந்தைய கொல்றதுக்கு கட்டளையிடுறார் சாலமோன். உண்மையான அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தை நீங்க கொன்னுடாதீங்க, அந்த எதிர்க்க இருக்கிற அந்த பெண்மணியை அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கட்டும், அந்த குழந்தை உயிரோட இருந்தாலே அது எனக்கு போதுமானது அப்படின்றாங்க. சோ அப்படி உண்மையான அம்மாவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும் அப்படிங்கிறத சாலமோன் தெரிய வந்து அந்த பிள்ளைய அந்த உண்மையான அம்மாவை கூட கொடுக்கிறார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆவியினால அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானமானது பிறந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கர்த்தர் வந்து நல்ல ஒரு ஆவியை கொடுக்கிறார், ஞானமுள்ள ஆவியை கர்த்தர் வந்து கொடுக்கிறார். ஸ்தேவான் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஸ்டீஃபன் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். ஸ்தேவான் வேற யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எருசலேம்ல கிறிஸ்துவின் சபையை நாட்டுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது அவங்க இருக்கிற இடத்துல. சோ அதுக்கு அதிகாரியா யார் நியமிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 பேரை நியமிக்கிறாங்க. அது அவங்க கூட சேர்த்து அந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தேவான். ஸ்தேவான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்படி இருக்கும் பொழுது ஸ்தேவான சோதிக்கணும், அவன் கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து வராங்க. 9வது வசனத்துல நீங்க அதை பார்ப்பீங்க. அப்பொழுது நிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும்
சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, போட்டி போடுறான், பிரச்சனை பண்றான். நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்? இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. சோ இங்க வந்து ஸ்தேவான் இடத்துல பிரச்சனை பண்ணும்போது ஸ்தேவான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும், அவங்க கொடுக்குற பதிலுக்கும் அவங்களால மறு கேள்வி கேட்க முடியாம அந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படிப்பட்ட ஞானத்தை ஸ்தேவானுக்கு கொடுத்தது யார்? அப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தது யார்? வாசிக்கலாம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிட்டு. பாருங்க, இது வந்து முதலாவது ஒரு வரத்தை நம்ம வாசிச்சோம்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8ல வாசிச்சோம்ல, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். பாருங்க, ஒரு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். பாருங்க, கர்த்தர் வந்து எப்படிலாம் வந்து அவருக்கு விருப்பமானவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறார். அப்போ நாம கர்த்தருக்கு விருப்பமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமுள்ளதா நம்ம பண்ணணும் அப்படின்னா கர்த்தரும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை, ஞானமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தேவான் வந்து பேசின அந்த விஷயம் பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்ப அந்த அளவுக்கு தேவன் வந்து தன்னுடைய ஆவியை கொடுத்து நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவியும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, வேறொருவனுக்கு, அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆவியை குறித்து நம்ம வந்து வாசிச்சோம், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம வந்து வாசிச்சோம். ஒருவனுக்கு ஆவியினாலும் ஞானத்தை போதிக்கும் வசனம், அது ஒன்று. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். பாருங்க, ஞானம் அறிவு இது எல்லாமே ஒண்ணுதானது. எப்படிங்கிறது வந்து வேற விஷயமா மாறும். ஞானம் அறிவு இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சாலமோன் வந்து நியாய தீர்ப்பு பண்ணும் பொழுது அந்த பெண்களுக்கு எல்லாம் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. எல்லா விஷயத்தையும் 2 பேர்கிட்டையும் அவர் வந்து விஷயத்த கேட்டு வாங்குறாரு. அதை வச்சு அவர் வந்து தேவன் கொடுத்த அந்த ஞானத்தினால நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஒரு அறிவை குறித்து நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம். இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சமாரியா ஸ்திரீயை வந்து பாக்குறாரு. அந்த சமாரியா ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா அவரு முன்ன பின்ன பார்த்தது இல்ல. இருந்தாலும் அந்த சமாரியா ஸ்திரீயை பத்தி அவரு முழுசா சொல்றார். அவ யாரு, எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத கரெக்டா சொல்றார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அறிவு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு வரம். நீங்க புதுசா ஒரு மனுஷனை பாக்குறீங்க, ஏற்கனவே பார்த்த மனுஷங்களை பழகி இருந்த மனுஷங்களை பத்தி நீங்க சொல்றது வேற. அவர் கூட நீங்க பேசி இருக்கீங்க, பழகி இருக்கீங்க, அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நல்லா தெரியும், அவருடைய வீட்டு பேக்ரவுண்ட், அவருடைய குடும்பம், குழந்தைங்க எல்லாரும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு புதுசா ஒரு ஆள் வராரு, அவரை நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க நேர்ல கூட பார்த்தது கிடையாது. ஆனா அவரை பத்தி நீங்க வந்து கரெக்டா புட்டு வைக்கிறீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆவியே கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கிறார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது வரம். என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வரம். பாருங்க, நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், எத்தனை பேர் அந்த வசனத்தை நம்ம உணர்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாங்க. இங்க நமக்கு எல்லாருக்குமே காது இருக்கு. எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்? சரி, ஓகே, கேட்டுட்டோம். எத்தனை பேர் அதை நம்ம வந்து உணர்ந்து எத்தனை பேர் அதுக்கு ஏற்ப கீழ்படுகிறோம்? பாருங்க, அறிவை உணர்த்தும் ஆவி அப்படின்றாரு. அறிவை உணர்த்தும் வசனம் இங்க வந்து பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18 வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். பாருங்க, அவ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான். இயேசு கிறிஸ்து வேற எதுவுமே கேட்கல. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அப்படின்ட்டு. சமாரியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூத மக்கள்,
அவங்க யூத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஜாதிகள் புற ஜாதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டு படி கூட அந்த ஏறி மிதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி தீண்டத்தகாதவர்கள், அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் உயர்ந்தவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்ட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி கிட்ட, உயர்ந்த ஜாதி வந்து பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி ஆளுங்க கிட்ட எவ்வளவுதான் தண்ணி தாகமா இருந்தாலும் அவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து இந்த காலத்துல மட்டும் இல்ல, வேதாகமத்திலயும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையாவே இருக்கு, அசுத்தமானதை இலை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூத குலத்துல அவர் வந்து பிறந்திருக்கிறார். சமாரியான்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாதி இருக்கு. அந்த ஜாதியின் இடத்துல யாருமே வந்து பாத்தீங்கன்னா உண்ணவோ எந்த ஒரு தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட போயிட்டு தண்ணி கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஸ்திரீ சொல்றா, நான் வந்து சமாரியா ஸ்திரீயா இருக்கும் பொழுது நீங்க என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா அப்படின்னு. அதற்கு அவ சொல்றா பாருங்க, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனே 16வது வசனம், 17வது வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இந்த சிச்சுவேஷன் ஏன் வருது அப்படின்னா 15வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொல்றாரு, நீ எனக்கு கொடுக்குற அந்த தண்ணி. அந்த நேரத்துல வந்து இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீ கிட்ட வந்து அந்த கொஞ்சம் தாகத்துக்கு தான் அப்படின்னு கேட்கிறாரு தண்ணி. அப்போ அந்த நேரத்துல வந்து சொல்றேன், நான் சமரியா இருக்கேன், என்னிடத்துல நீங்க போய் கேட்கலாமா அப்படின்ட்டு சொல்றான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ கொடுக்குற தண்ணி வந்து திரும்ப எனக்கு தாகம் அடிக்கும் போது திரும்ப நான் தண்ணி கொடுப்பேன். ஆனா நான் கொடுக்குற அந்த தண்ணீர் வந்து ஜீவ ஊற்றா இருக்கு. அது ஒருத்தர் ஒரு தடவை குடிச்சாலும் எப்பவுமே அந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த தண்ணி தாகமே எடுக்காது அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. அந்த சமாரியா ஸ்திரீ வந்து கேட்கிறாங்க, அப்படியா, ஒரு தடவை அந்த தண்ணியை குடிச்சா நமக்கு திரும்பவும் தண்ணி தாகமே எடுக்காதா? சரி, ஓகே, அப்பனா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதையும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படியாம்மா, அப்போனா நீ போயிட்டு உன் புருஷனை நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்ற. நீ 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். 17வது வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னான். இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவளை பத்தி முழுசா அவகிட்ட இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதே கிடையாது. அவகிட்ட கேட்டு விசாரிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய புருஷனை நீங்க கூட்டிட்டு வா அப்படின்னு. அதற்கு அவ சொல்றது என்ன, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவனை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். பாருங்க, நம்ம நிறைய பேர்கிட்ட பழகுறோம், அவர்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோம், அவர்களை பத்தி நம்ம வந்து புட்டு வைக்கலாம். தெரியாத ஒரு நபர் நம்ம இடத்துல வரும்பொழுது அவரை பத்தி நம்ம வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பேசும்பொழுது ஆச்சரியமா இருக்கும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா என்னுடைய பேக்ரவுண்ட் முழுக்க நீங்க சொல்றீங்களே, நான் யாரு, எப்படிப்பட்டவன், என் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் நீங்க சொல்றீங்களே, எப்படி நீங்க இது நடக்குது அப்படின்னு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்கள்ல நம்ம இரண்டாவதா வாசிச்சோம் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8ல, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவியை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. தேவன் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தார், அதனால இப்படிப்பட்ட ஒரு அறிவு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. சமரிய ஸ்திரியை பத்தி அவருக்கு முழுசா எதுவுமே தெரியாது, இருந்தாலும் சமரிய ஸ்திரியை பத்தி கரெக்டா சொல்ற. ஆமா, கரெக்ட், உனக்கு வந்து 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ நீ வச்சுட்டு இருக்கிறது கூட உன்னுடைய புருஷன் கிடையாது அப்படின்ட்டு கரெக்டா சொல்ற. அவ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு அவளுக்கே பயந்துட்டான்.
அவளுடைய ரகசியம் அவங்க வீட்டாருக்கு நிறைய பேருக்கு அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டா. இந்த ஆச்சரியமான விஷயத்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாம். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ தேடி வந்து ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சோ முதலாவது நம்ம வாசிச்சது என்னன்னா, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். நம்ம சொல்லலாம், உதாரணத்துக்கு நம்ம வந்து ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜாவை குறித்து பார்த்தோம். அவங்க வந்து இருக்கிற விஷயங்களை கேட்டு அறிஞ்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு போதிச்சாங்க, நியாய தீர்ப்பு வழங்கினாங்க. அது ஒரு ஞானம். அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல வந்து சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை பத்தி நமக்கு முழுசாவே தெரியாது, இருந்தாலும் அவர்களை பத்தி நம்ம கரெக்டா கணிச்சு வச்சிருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவை உணர்த்தும் ஞானம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இது இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய வரங்கள். இப்படிப்பட்ட ஒரு வரங்களை நம்ம வந்து கர்த்தர் இடத்துல இருந்து நம்ம பெற வேண்டியது அவசியமாக இருக்கு. உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் அழிந்து போகக்கூடிய, இதுவும் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சிருந்தான், இருந்தாலும் மற்ற உலக ரீதியான காரியங்களை நம்ம வந்து தேடி ஓடுறதை காட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வரங்களை நம் தேவனிடத்துல கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் என்ன தரமாட்டானா சொல்ல போறாரு? பிதாவே எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தாருங்கள் ப்ளீஸ். நாங்க வேதாகமத்துல நிறைய பேருக்கு நாங்க வந்து படிக்கிறோம், அவர்களுக்கு நீர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் யார் யார் தலையில எல்லாம் கை வச்சு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதாவே நம்ம கேட்கணும், பிதாவாகிய தேவனிடத்துல ஜபம் பண்ணி நம்ம கேட்கணும். பிதாவே நீர், நாங்க வேதாகமத்துல வாசிக்கிறோம், பிதாவே நீர் எவ்வளவு பேருக்கு அன்று வாழ்ந்த அப்போஸ்தலருக்கும் சரி, அப்போஸ்தலர்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஆவியை கொடுத்தீர், உங்களுடைய ஆவியை கொடுத்தீரே, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தாருங்கள், தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துங்கன்னு நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கணும். தவிர எனக்கு அன்னன்னைக்கு தேவையான ஆகாரம், எனக்கு தேவையான உடை, இருக்க இடம், அதன் பிறகு உலகத்துல இருக்கிற எல்லா லக்ஸரியான ஐட்டம்ஸையும் நம்ம வந்து தேவனிடத்துல முறையிட்டு இருக்கோம். இதையெல்லாம் காட்டிலும் இந்த மாதிரியான ஒரு காரியங்களை நம்ம தேடணும். பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு வரங்களை கொடுக்கறதுக்கும் வரங்களை பெறுகிறதற்கும் தகுதி இருக்கு அப்படின்னு, தேவனுடைய ஆவியை பெறுகிறதற்கு தகுதி இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. வாசிக்கலாம், லூக்கா 11ஆம் அதிகாரம். லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாருங்க, இது இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பொய்யா போகாது. இதெல்லாம் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள். நம்ம விசுவாசிச்சு தேவனிடத்துல ஜபிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இங்க இருக்கிற நிறைய பேரு தாய் தகப்பன்மாரா இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம வந்து பிள்ளைகள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டா நம்ம அதுக்கு விஷத்தை கொடுக்குறோமா?
தண்ணியை கேட்டா நம்ம வந்து ஏதாச்சும் தப்பான காரியங்களை கொடுக்குறோமா? மீனை கேட்டா நம்ம கல்லை கொடுக்குறோமா? இல்லையே. குழந்தைங்களுக்கு எது தேவைங்கிறது நம்ம பார்த்து பார்த்து செய்யறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார்? பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனா இருக்கு. அப்போ நம்ம அவரிடத்துல கேட்கும் போது அவர் நமக்கு தரமாட்டான்னா சொல்ல போறாரு. நம்ம தேவனிடத்துல விசுவாசிச்சு ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா, கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த மலையை நீங்க வந்து வேற இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னா கூட வைப்பார். அந்த மலையை கொண்டு போயிட்டு கடல்ல போய் போடுங்க அப்படின்னாலும் கூட போடுவோம். கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்கணும். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நான் பிதாவாகிய தேவனிடத்துல என்ன கேட்டாலும் கர்த்தர் அதை எனக்கு கொடுப்பாருங்கிற விசுவாசம் யார் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் வேண்டுகிற எல்லா காரியங்களும் கண்டிப்பா நிறைவேறும். இது நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறேன், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய சொந்த வார்த்தையை சொல்லல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்றான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லாசருவை உயிர் பண்றதுக்கு முன்னாடி மாத்தாள் கிட்ட சொல்கிறார், நீ விசுவாசிப்பையானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆபிரகாம் வந்து விசுவாசிச்சா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசிச்சா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேணும். தேவனிடத்துல கேளுங்க, இதாவே நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில அதிகமே வளரணும், நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள வரணும், அதுக்கு நான் உதவிகரமா இருக்கணும். முதல்ல நான் என்ன கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தணும். அதற்கு தேவையான எல்லா ஆவியும் எனக்கு தாருங்க, உம்முடைய ஆவி எனக்கு தாருங்க. தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு உலகத்துல உண்டான காரியங்களை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்காதீங்க. நமக்கு தேவைதான், நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது கர்த்தர் நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய முதல் விண்ணப்பம் எப்படின்னா, எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கும். எத்தனை பேர் நம்ம எல்லாரும் இடத்துல அன்பா இருக்கணும்? இப்ப நான் சொல்லுகிற எல்லா வரமும் ஆவிக்குரிய வரங்கள் தான். தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கு, இன்னும் நிறைய வரங்கள் இருக்கு. இதை குறிச்சுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே நம்ம 2 வரங்களை குறித்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 7 வரங்கள் இருக்கு. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு கேட்கிற எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவரா இருக்கிறார். நான் போதிக்கிற எந்த ஒரு விஷயமும் வேதாகமத்துல இருந்துதான் போதிக்கிறேன் தவிர, வேதாகமத்துல இல்லாத நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு போதிக்கிறது கிடையாது. அப்படி நான் போதிச்சேன்னா இந்த நான் ரெக்கார்ட் பண்றத கொண்டு நீங்க வந்து பார்க்கலாம். நான் வெளியிருந்து நான் வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்றேனா அப்படின்ட்டு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கணும். 9வது வசனம், 3வது ஆவிக்குரிய வரங்கள். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், பாருங்க, விசுவாசம் இருக்கிற ஒரு ஆவி இருக்கு. அப்படிப்பட்ட ஆவி நமக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா நம்ம இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருக்கோம். நம்ம இங்க வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி யாரையும் நம்பி இருக்க மாட்டோம். நமக்கு உடம்புல பிரச்சனை வந்தாலும் நிறைய பேர் யாரை நம்பி இருப்பாங்க? டாக்டரை நம்பி இருப்பாங்க, நர்ஸை நம்பி இருப்பாங்க, இன்னும் மற்றவங்களை உலகத்துல இருக்கிற மனிதர்களை நம்பி இருப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய விஷயங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்பி இருக்காங்க. மனுஷங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தேவனிடத்துல போய் நிக்கிறத காட்டிலும் நிறைய பேர் மனுஷங்களிடத்துல போய் நிற்பாங்க. அவன் எனக்கு ஏதாச்சும் ஆதாயம் பண்ணுவான், ஆதாயம் செய்வான், ஏதாச்சும் ஒரு நன்மை செய்வான் அப்படின்ட்டு, அவன் மூலியமா ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு. எத்தனை பேர் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தேவனிடத்துல போய் நிக்கிறோம். மத்த யாரிடத்துலயும் உதவி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தேவனிடத்துல போய் சேருகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல தேவனை விசுவாசிக்கணும். நமக்கு ஒரு நன்மையான ஒரு காரியங்கள் வருது அப்படின்னா அது யார் மூலியமா வருதுங்கிறத நம்ம யோசிக்கணும். நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி
ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதை உணராம நான் என் சொந்த உழைப்ப போட்ட எனக்கு வந்துச்சு, நான் நல்லா படிச்சேன் எனக்கு வேலை கிடைச்சது, நான் நல்லா படிச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்தது, நான் நல்லா படிச்சதுனால எனக்கு நான் பாஸ் ஆனேன் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே நினைக்க கூடாது. எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதமும், எனக்கு கிடைக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் தேவன் எனக்கு கொடுக்கிறார். அவர் மூலியமா நான் பெற்றுக்கொண்டேன். நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது. இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, கர்த்தரை நாம எல்லா காரியங்களிலும் நம்ம முன் வச்சோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வெற்றி தான். இங்கிலீஷ்ல விக்டரின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வெற்றி, சாதனை. எல்லா கிரெடிட்டையும் நாம எடுத்துக்க கூடாது. என்னாலதான் ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு தலைகணமும் நம்ம வைக்க கூடாது. இது கர்த்தரால் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்ததை அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எப்போ நாம அவருடைய கட்டளைக்கு மீறி நடக்காத போ. ஒரு சில நேரத்துல நம்ம அவருடைய கட்டளைக்கு சரியா நடந்தாலும் அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் எடுக்கிறார்? லாஸ்ட் வீக்கு கூட அந்த டாபிக் நம்ம வாசிச்சோம். நம்மளை சோதிக்கிறார். அவர் நம்மை சோதிக்கும் பொழுது நம்ம அந்த சோதனையில ஜெயிச்சோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். யோபு பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு பாவமும் பண்ணல, வாயிலிருந்து எந்த ஒரு தவறான செய்தியும் கூட வரல கர்த்தரை குறித்து. இருந்தாலும் தேவன் சோதிச்சார். அவன் பொன்னாக விளங்கினான். எத்தனை பேர் நம்ம பொன்னாக விளங்குறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது வசனம் என்ன? விசுவாசம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. 100 வருஷத்துல 100 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கொடுக்கிறாரு. அந்த குழந்தைய பலி கொடுக்கும்போது கர்த்தர் திரும்ப அந்த குழந்தைய உயிர்ப்பிக்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு தைரியத்தினால, அந்த ஒரு விசுவாசத்தினால கர்த்தர் 100 வயசுல எனக்கு குழந்தைய கொடுத்த தேவன் அவர் பலியை கேட்கிறார் அப்படின்னா, ஈசாக்க பலியை கேட்கிறார் அப்படின்னா, நான் ஈசாக்க பலி கொடுத்தாலும் கொண்டு போட்டாலும் அவனை உயிரோட எழுப்புறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவன் கொண்டு இருக்கு. இதுதாங்க ஒரு விசுவாசம். இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கடுகளவுக்கு விசுவாசம். இதுதான் அவனுக்கு அபரிவிதமான விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்துல நம்ம 1% இருந்தாலும் கூட நம்ம எங்கேயோ இருப்போம். யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இப்பவும் கூட மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஆவி, விசுவாசம் உள்ள ஆவியை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிற 3வது வரம் பாத்தீங்கன்னா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 22, 24. மார்க் 11ஆம் அதிகாரம் 22ல இருந்து 24. அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிந்து போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவர்களை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனம் எதனால வருதுங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட நான் உங்களுக்கு கொடுத்துறேன். மார்க் 11ஆம் அதிகாரத்துல நீங்க முழுசா வாசிச்சீங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்துக்கு பசியா இருக்கு. அப்போ ஒரு அத்திமரத்தை பாக்குறாரு. அந்த அத்திமரத்துல பாத்தீங்கன்னா இலைகள் இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா கனிகள் இல்லை.
இந்த இதே மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை பார்த்துட்டு, அப்பொழுது இயேசு அதை பார்த்துதான் அந்த அத்திமரத்தை பார்த்து, ஏன்னா அவருக்கு அந்த அத்திமரம் வந்து பாத்தீங்கன்னா கனியை கொடுக்கல, ஒரு கனி கூட அந்த அத்திமரத்துல இல்ல. இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்திமரம் பட்டு போச்சு. அன்னைக்கே அந்த அத்திமரம் சுத்தமா எதுவுமே இல்லை. 20வது வசனம், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். சீஷர்கள் பார்த்து வியக்கிறாங்க. நேத்து தான் அந்த அத்திமரத்தை பார்த்து சபிச்சார், இனி ஒருவரும் உன்னிடத்துல எந்த ஒரு கனியும் புசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அடுத்த நாளே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவங்க நேரடியா பாக்குறாங்க சீஷர்கள். இதுல இருந்து இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவனிடத்துல நாம வந்து தகாததான் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கூட இருக்க இடம். நீங்க வெளியே இருக்கிற காகங்களை பாக்குறீங்க, மிருக ஜீவன்களை பாக்குறீங்க, அதெல்லாம் நம்மள மாதிரி ஓடி ஓடி உழைக்கல. புல்லு பூ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஓடி ஓடி உழைக்கல. இது இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அதுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் மன்னனுக்கு தேவையான காரியங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நாம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நாம தேவனிடத்துல கேட்க வேண்டிய காரியங்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம தேவனிடத்துல கேட்கணும். அன்பை கேட்கணும். அவருடைய அன்பு, கிருபை, இரக்கம், நித்தியமான ஆசீர்வாதத்துக்காக நம்ம கேட்கணும். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்ட்டு நம்ம சொல்றோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மேலானவைகள் அப்படின்னா காரு, பங்களா, பல லட்சம், பல கோடி சம்பாதிக்கிறது அப்படி கிடையவே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கீழானவைகள், ரொம்ப கீழ். கால்ல மிதிச்சு போடுகிற ஒரு சில கால்ல மிதிச்சு போடுற ஒரு விஷயங்கள். அதெல்லாம் மேலானவைகள்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம திங்க் பண்ணணும். இதெல்லாம் உலகத்தார் திங்க் பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. நாம அதை யோசிக்கணும். அதை தான் நம்ம வந்து மேலானவைகளா நம்ம கருதணும். ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறது, அன்பை நாடுகிறது, தேவனுடைய கிருபை, இரக்கத்தை நாடுகிறது, நித்திய ஜீவனை நாடுகிறது. இதைத்தான் நம்ம வந்து மேலானவைகளா நம்ம வந்து யோசிக்கணும். அடிமட்டத்துல நம்ம வந்து எப்பவுமே திங்க் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை புகுத்துவதற்காக அப்போஸ்தலர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என்னும் பாடத்தை புகுத்துவதற்காக அத்திமரம் சம்பவங்கள் நடக்குது. அடுத்ததாக 4வது வரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நாம வந்து ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7-11 வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 3 வரங்களை பார்த்துட்டோம். இப்ப 4வது வரம் வந்து பாத்தீங்கன்னா 9வது வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். பாருங்க, கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு வந்து கொடுக்கிறார். யாரு ஆவியினால நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு நல்ல ஒரு குணத்தை கொடுக்கிறார். அது ஆவிக்குரிய குணமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்திற்குரிய குணமா கூட இருக்கு. ரொம்ப மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க,
நம்ம அந்த ஆவிக்குரிய வரத்தை பெற்ற ஒரு நபர், அதாவது குணமாக்கும் வரங்களை பெற்ற நபர், அவங்க போய் ஜெபிக்கும் பொழுது நாளடைவில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா குணமாயிடும். இம்மிடியேட்டா குணமாகணும்னாலும் கூட அப்படி அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல கூட குணமாகும். இம்மிடியேட்டா குணமாகறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஜெபிச்ச அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா குணமாவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரத்தை நம்ம தேடணும், தேவனிடத்துல ஜெபிக்கணும், கேட்கணும். எப்படிப்பட்ட ஒரு ஆவி? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்து பாத்தீங்கன்னா 9 ஆவிக்குரிய வரங்கள் தான் 9ன்னு தவிர அதை கொடுக்கிறவர் ஒரே நபர். ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற. நீ இப்படிப்பட்ட ஒரு ஆவியை வச்சுக்கப்பா, விசுவாசம் உள்ள ஆவியை வச்சுக்க. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானமுள்ள ஆவியை வச்சுக்கப்பா. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமாக்கும் ஆவியை வச்சுக்கப்பா. அதுதான் சொல்றாரு. இதெல்லாம் எதற்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்ம இன்னும் விசுவாசத்துல அதிகமா வளரணும், ஆவிக்குரிய கிரியைகள்ல அதிகமா வளரணும், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபையில இன்னும் நல்லா ஒற்றுமையா இருக்கணும். இந்த சபையை பலப்படுகிறதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு, அதை வச்சு நான் பணம் பண்ண போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா குணமாக்கும் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை வச்சு பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே நான் வந்து ப்ரேயர் பண்ணி, தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து கறக்க போறேன். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நம்ம பேசினாலும் கூட, பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக பேசினாலும் கூட அது வந்து மன்னிக்கப்படும். பிதாவாகிய தேவன் தூதர்கள் விரோதமாக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக கூட பேசினா கூட அது மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு தப்பான செயல்களை பிதாவாகிய தேவனுடைய ஆவியை கொண்டு நம்ம தப்பா பண்ணோம் அப்படின்னா அது இம்மையிலும் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது, ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா வேதாகமத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. பிலிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சிமியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய வித்தக்காரன் அங்க இருக்கிற மக்களை எல்லாம் தன்னுடைய மாய வித்தையினால அப்படியே மேஜிக்லாம் பண்ணி ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு இருக்கான். அவனும் வந்து பிலிப்பினுடைய உபதேசத்தை வந்து கேட்கிறான். அவனும் மனம் திரும்புறான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா ஒரே ஒரு விஷயம், பிலிப்பு வந்து பாத்தீங்கன்னா பிலிப்புனால யாருமே பரிசுத்த ஆவியை பெறல. இதை கேட்டு அறிஞ்ச பேதுருவும் யோவானும் பிலிப்பின் இடத்துல வராங்க. அங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்கள் மேலையும் கைய வச்சு ஜெபிக்கும் பொழுது அவர்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, தீர்க்க தரிசனங்களை பேசுறாங்க, நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறாங்க. இதை பார்த்து அந்த மந்திரவாதி சிமியோன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாய வித்தைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவும் யோவான் இடத்துல போயிட்டு காசு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னு எதிர்பார்க்கிறான். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எந்த ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது, வாங்கவும் முடியாது. அது கர்த்தரா கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கணும், அதற்காக போராடி ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியை பெருகுவதற்கு நம்ம போராடி ஜெபிச்சா மட்டும்தான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஆவியின் வரங்களை நம்ம பெற முடியும். அதை விட்டுட்டு சிமியன் மாதிரி காசு கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நீயும் உன்னுடைய பணமும் நாசமா போவீங்க. பேதுரு சொல்லிட்டார், பரிசுத்தாவி நீ வந்து ஆவிக்குரிய விஷயத்த நீ வந்து உன்னுடைய காசுனால வந்து பெறலான்னு பாக்குறியா? நீயும் உன்னுடைய பணமும் நாசமா போவீங்க அப்படின்ற பேதுரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஆவியில நம்ம வந்து எப்பவுமே விளையாடக்கூடாது. நம்ம வந்து அதை நம்ம போராடி தான் நம்ம வந்து தேவன் இடத்துல கேட்கணும். ஜெபம் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா கொடுக்கக்கூடியவரா இருப்பார். நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 13 நம்ம வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது நம்மளை உண்டாக்கின பிதாவாக தேவன் நமக்கு அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார்.
கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது பெறுவீங்க. இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்ம தேவன் இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்கிறோம். பாருங்க, குணமாக்கும் வராங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் எவ்வளோ எவ்வளோ அதிசயங்களும் அற்புதங்களையும் அப்போஸ்தலர்கள் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6-8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்துள்ளதை உங்களுக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிமிஷம் வசந்த நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6-8, பக்கம் 164, புதிய ஏற்பாட்டுல. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6-8. நல்லா சவுண்டா வாசிங்க பாப்போம். அப்பொழுது நீங்க இல்ல, அவர் வசனத்தை. பேதுரு, வெள்ளியும் பொன்னையும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உள்ளதை ஓகே. நசரேயனாகிய நாமத்தினாலே வலது கையினால் பிடித்து தூக்கிவிட்டான். உடனே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. குதித்தெழுந்து குதித்து இவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஓகே, ஃபைன். ஸோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயின் கர்ப்பத்துல இருந்து பிறந்த ஒரு சப்பானி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க தேவாலயத்துக்கு வரவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பிச்சை கேட்கிறாரு இருப்பார். இங்கேயும் இந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவாலயம் இருக்கோ, இல்லைன்னா ஹிந்து மார்க்கத்துல கோயில்கள்லாம் இருக்கோ, அதுக்கு முன்பாக ஆளுங்க எல்லாருமே, ஏழைகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. சப்பானிகள், ஊனமுற்ற முதியோர்கள் எல்லாருமே பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு முன்பாக ஒரு அதாவது தாயின் கர்ப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சப்பானி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பேதுரு யோவான் இடத்துல வந்து பிச்சை கேட்கிறார். அப்போ அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயமா இருக்கு. 4வது வரம் இது. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரத்துல இது வந்து 4வது வரம், குணமாக்கும் வரம் இது. அப்படிப்பட்ட ஒரு ஆவியை பேதுருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்று வாழ்ந்த அதே தேவன் நமக்கு கூட இருக்கிறார். அதே ஆவி இப்பொழுதும் நமக்கு இருக்கு. கர்த்தர் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்டா கண்டிப்பா நமக்கும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியுமா? நீங்க உங்களிடத்துல எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க, நான் உங்களை நிறைய பேர் இடத்துல அனுப்ப போறேன். நீங்க வந்து எதையுமே பெருசா எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க, யார் இடத்துலயும் ஒரு பைசா கூட நீங்க வாங்காதீங்க அப்படின்ற. நீங்க மத்தவங்களுக்கு நல்ல ஜபம் பண்ணி அவர்களுக்கு நல்ல ஒரு குணத்தை கொடுக்கும் போது, பிசாசுகளை ஓட்டும் போது, நல்ல விஷயங்களை தான தர்மங்களை இது பண்ணும்போது நீங்க எதையுமே கைமாறு கருதாம பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்க இலவசமா என்னிடத்துல இருந்து பெற்றீர்கள்.
இலவசமாய் கொடுங்கள் அப்படின்ற. நிறைய பேர் இலவசமா பெற்றுட்டு காசுக்காக விற்பாங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, இதை வச்சுக்க, இதை வச்சு நீ பொழப்ப நடத்து, இதை வச்சு நீ வந்து நல்லது பண்ணு அப்படின்னா அதை வந்து அநியாய விலைக்கு விற்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேதுரு யோவான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சப்பானியை வந்து இலை பண்ணிடுறாங்க, குதிச்சு அவன் ஓடுறான். சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் வந்து தவந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரு எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நிற்கும் போது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குங்கிறத யோசிப்பாங்க. இவ்வளவு நாள் நான் மத்தவங்க நடந்ததை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மத்தவங்க எந்திரிச்சு நடந்து ஓடுறது குதிக்கிறத தான் நான் என் கண்ணால பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நானே எந்திரிச்சு நடக்கும்போது அப்படிப்பட்ட நேரத்துல அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உதிச்சிருக்கும். நல்லா ஓடுறான், குதிக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிற, மற்றவங்களுக்கு குணமாக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவியை கொடுக்க கர்த்தர் நமக்கு வல்லவரா இருக்கிறார். ஐந்தாவது ஒரு ஆவிக்குரிய வரங்களை நம்ம பார்ப்போம். ஐந்தாவது வரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், மிராக்கிள்ஸ், இங்கிலீஷ்ல வந்து மிராக்கிள்ஸ் அப்படின்வாங்க, அற்புதங்கள், அடையாளங்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், மோசே செங்கடலை பிளந்தார். மோசே பழைய ஏற்பாட்டின் காலத்துல செங்கடலை பிளக்கிறார். இதுதான் அதிசயம், இதுதான் மிராக்கிள். இது இயற்கையா நடக்கிற ஒரு காரியமே கிடையாது. இயற்கையா நடக்கிற ஒரு காரியம்னா அது வந்து அதிசயம் கிடையாது. இயற்கைக்கு மாறான ஒரு சில விஷயங்கள் நடக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிராக்கிள், அதிசயம். செங்கடல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கடல் எப்பவுமே பிளாட்டா தான் இருக்கும். அதை இப்படி செங்குத்தா நிறுத்தி மக்கள் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அதன் வழியா பிரவேசிச்சா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் கண்ணால பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்தும் விசுவாசிக்காம தேவனை தூஷிச்சிருக்காங்க. நாம இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை நம்ம நேரடியா இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நம்மலாம் பார்த்து கூட கிடையாது அதிசயங்களை. இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இல்லாத விசுவாசம் இப்பொழுது நமக்கு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம சந்தோஷப்படுறோம், சந்தோஷப்படணும், பெருமையா நினைக்கணும். அதுதான் நம்ம பெருமையா நினைக்கணும். கர்த்தரை பார்க்கல, நான் நேர்ல பார்க்கல, நான் எந்த ஒரு அதிசயத்தையும் நான் நேர்ல பார்க்கல, இருந்தாலும் அவர் பண்ணுகிற எல்லா காரியங்களையும் நான் உணர்றேன், அவருடைய அதிசயங்களை நான் உணர்றேன். அதை வச்சு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இதுதான் வந்து என்ன சொல்றது, மோசே செங்கடலை பிளக்கிற பண்ணது ஒரு அதிசயம். இன்னும் எவ்வளவோ அதிசயங்கள் நடக்குது. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 பேரை போஷிக்கிறார். 5000 எத்தனை பேர்? 5000 பேரை போஷிக்கிறாங்க. இன்னும் நிறைய கூடை வந்து மீறு. இதுதான் அதிசயம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் நம்மளை கூட பண்ண வைப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் இடத்துல சொல்றார், என்னை விட நீங்க அதிகமான காரியங்களை பண்ணுவீங்க. நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி நம்ம இடத்துல இருந்ததுன்னா, பிதாவாகிய தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல இருந்ததுன்னா, கண்டிப்பா நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை பண்ண வைப்பார். விசுவாசிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்பது போல எல்லாருமே நம்ம விசுவாசிக்கணும். இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 9-12 நீங்க வாசிக்கும் பொழுது, அங்க ஒருத்தர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசத்தை கேட்டுட்டு
ஒரு கட்டத்துல வந்து மயங்கி மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாரு. இருந்தாலும் பவுல் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து உயிர் கொண்டு வர்றாரு, உயிர்ப்பிக்க பண்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிசயங்களை கூட கர்த்தர் வந்து நடத்தக்கூடியவரா இருப்பாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவும் லாசரு உயிர்த்தெழ பண்ணுகிறார். அதுதான் இருக்கிறதுல பயங்கரமான ஒரு அதிசயமா வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் ஃபுல்லா பேசி இயேசு கிறிஸ்து மேல எரிச்சல் உண்டாக பண்ண ஒரு முக்கியமான காரியமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிறைய அதிசயங்களை பண்றாரு. ஆனா லாசருவை அதை பார்த்து கூட நிறைய பேர் வந்து பொறாமப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சு போடணும்ட்டு முயற்சிக்கிறாங்க. ஆனா கடைசியா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா லாசருவை உயிர்த்தெழ பண்ண வைக்கும் போதுதான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து சேர்றாங்க. அதை பார்த்து தாங்க முடியாத பொறாமை கொண்ட பிரதான ஆசிரியர்களும் சரி, வேதபாரகர்களும் சரி, சதுசேயர்கள் பரிசேயர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சு போட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. லாசருவை உயிர்த்தெழ பண்ணியும் அந்த 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 ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஸோ இப்படிலாம் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டின் காலத்துல எலியா கூட ஒரு மரித்த ஒரு நபரை வந்து உயிர்த்தெழ பண்றாரு. இன்னும் நிறைய பேதுரு, யோவான், நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பண்றாங்க, உயிர்த்தெழ பண்ணியிருக்காங்க. பேதுருனுடைய நிழலை பட்டு நிறைய பேர் குணமாயிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து அதிசயத்தை நடப்பிக்கிற ஆவி. அப்படிப்பட்ட ஒரு ஆவி கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆவிக்குரிய வரங்களை வாசிச்சோம். 6வது ஆவிக்குரிய வரங்களை வாசிக்கலாம். 10வது வசனம், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எதிர்காலத்துல நடக்க போகிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே கர்த்தர் நமக்கு அதை தெரியப்படுத்துவார். அது எதற்கு தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சபையில இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் வளரணும், நன்மையான காரியங்கள் நடக்கணும். அவங்க சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இல்லாதபடிக்கு வேதாகமத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு நம்ம நிதானித்து பார்க்கணும். அவர் சொல்ற உபதேசங்கள் வந்து தீர்க்க தரிசன வசனங்கள் வேதாகமத்தோடு ஒன்றி போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம வந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 9 பிரகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கட்டளை எடுக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். சபையில வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உடைய ஒரு நபர் தீர்க்கதரிசி இருந்தாங்கன்னா, அதாவது அவங்க வந்து சொந்தமா சொல்லாம அவங்க தேவனுடைய ஆவியை கொண்டு அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாங்க அப்படின்னா 2 பேராவது 3 பேராவது பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அப்படின்னா நிதானிக்கணும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அவங்க பேசுறத அப்படியே கேட்டுட்டு அப்படியே நம்ம சைலண்டா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களும் வேதாகமத்தோடு ஒன்றி போகுதா, அதை நம்ம வந்து நிதானிக்கணும். அதுதான் பேரு ஜட்ஜ் பண்றதுன்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. இன்னும் நிறைய தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க. அதுல நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். பாருங்க, இது வந்து அகபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருந்து வராரு. எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தியோகியாவுக்கு வரார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படின்ட்டு ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்றார். இப்ப வரைக்குமே அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. இனிமே நடக்க போற காரியத்தை அகபுங்கிற ஒரு தீர்க்க தரிசி சொல்றார். அவர் சுயமா சொல்றாரா
கிடையாது. அப்படி அடுத்த அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். நம்ம இப்போ ஆறாவது ஆவியினுடைய வரங்களை குறித்து நம்ம வந்து வாசிக்கிட்டு இருக்கோம். ஆறாவது வரம் என்னது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 10 நம்ம வாசிச்சோம்ல, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். பாருங்க, ஆவிக்குரிய வரங்கள் அகபு கொண்டிருந்தார். அவர் சொன்ன அந்த விஷயம் அப்படியே நடந்தது. அதே 28வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கும் பொழுது அது அப்படியே கிலவுதியோ ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. பாருங்க, நாமளும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரத்தை நம்ம பெற தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இப்படி இந்த வரத்தை முக்கியமா நீங்க பெறணும் அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி இந்த பர்டிகுலர் வரத்தை நம்ம பெறணும் அப்படின்ட்டு ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப விரும்புறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சபையை கட்டுறதுக்கும் விசுவாசிகள் பெருகிறதுக்கும் விசுவாசிகள் இன்னும் அதிக விசுவாசத்துக்குள்ள வளர்றதுக்கும் உதவிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். இப்ப நான் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நிறைவேறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க வந்து இவரு வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி நினைக்க கூடாது. தேவனுடைய மகிமை இதனால விளங்கணும். நீங்க இன்னும் தேவனிடத்துல அதிக விசுவாசம் உள்ளவர்களா மாறணும். அதற்காக தான் தீர்க்க தரிசனமா நம்ம வந்து கொடுக்கப்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய ஆபத்துல இருந்து நம்ம பிழைக்கிறதுக்கு உதவும். நிறைய பேர் கேட்கவும் மாட்டாங்க. நோவா காலத்துல எவ்வளவோ தீர்க்க தரிசனம் உரைச்சிட, நீங்க எல்லாருமே மனம் திரும்புங்க, இல்லைன்னா நீங்க எல்லாருமே செத்து போவீங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை நோவா சொல்றார். நிறைய பேர் கேட்காம போயிருக்காங்க. இவன் ஏதோ பெணாத்துறான், பைத்தியக்காரனா இருப்பான் போல. நல்லா யோசிக்கோங்க. நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் யோசிச்சோம், போன மாசம். பைத்தியம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், பைத்தியமானதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நாம மத்தவங்களுக்கு பைத்தியக்காரங்களா இருப்போம். நாம பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களும் மத்தவங்களுக்கு அது பைத்தியமா தோணும். என்னடா இவன் தானும் இருக்கிற நிலைமைக்கு கத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அந்த கட்டளையின் பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கானே. உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு 2000 வருஷம் கழிச்சு, இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கானே. நல்லா யோசிச்சுக்கோங்க. உலகம் அப்படிதான் சொல்லும். ஆனா நாம வந்து கர்த்தருடைய வசனத்துல தொடர்ந்து நடந்தோம். மத்தவங்களுக்கு பைத்தியக்காரனா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நோவாவையும் நோவா குடும்பத்தையும் காப்பாற்றிருக்கிறார். மத்தவங்க எல்லாருமே அழிச்சு போட்டாங்க. அப்ப நம்ம மத்தவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது நமக்கு அது வந்து ஒரு பலம் தான். அடுத்தது இப்ப வந்து 7வது ஒரு விஷயத்த பார்த்தோம், தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட நம்ம வந்து பார்த்துட்டோம். 6வது வரம். 7வது வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 10வது வசனத்திலேயே, வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும். ஆவியை பகுத்தறிதலும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிடுவாங்க. அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு, உண்மையாலேயே பரிசுத்த ஆவி இருக்கா, இல்லைன்னா அவன் மனுஷனா பேசுறானா, இல்லைன்னா அவனுக்குள்ள பிசாசு இருக்கா அப்படிங்கிறத ஈஸியா பகுத்தறிஞ்சிருவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்றேன்னா, இல்லைன்னா தேவனுடைய வசனம் இல்லாத ஒரு காரியத்தை எடுத்து சொல்றேனா அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்? நாம எப்போ வேதத்தை வாசிக்கும் போது அப்பதான் நமக்கு தெரியும். இவன் தேவனுடைய ஆவியோட இருக்கிறானா, இல்லைன்னா சாத்தானுடைய ஆவினால அவன் வந்து பேசுறானா அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு வரம். ஆவிக்குரிய வரங்கள்ல இதுவும் ஒரு வரம். உதாரணத்துக்கு ஒரு வசனம் நான் வந்து சொல்றேன். இந்த வரத்தை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.
அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். ஏன்னா இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆவியை எப்படி பகுத்தறிகிறாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 16-18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து. பாருங்க, இங்க வந்து கரெக்டா ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கு? குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியா இல்லைன்னா பிசாசினுடைய ஆவியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சும்மா தெரிஞ்சுக்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கணும். ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கணும். ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வரான், அவன் நயமா பேசுறானா, இல்லைன்னா அவனுக்குள்ள அவன் நம்மளை நமக்கு உண்மையாலேயே நல்லது பண்ணணும்னு பேசுறானா, இல்லைன்னா அவனுக்குள்ள வேற ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறத பகுத்தறியக்கூடிய ஒரு விஷயம் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஏற்ற விஷயத்தை நம்ம தேவனிடத்துல கேட்கணும். இந்த மாதிரி ஆவியை பகுத்தறியக்கூடிய வரத்தை நமக்கு கேட்கணும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது பண்ற மாதிரி ரொம்ப நயமா பேசுவாங்க. அவங்க நம்ம விட்டு போகும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க சுயநலமா இருந்திருக்காங்க அப்படின்னு. இதை நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாமே, நம்ம ஏமாந்து போகாம இருந்திருக்கலாமே. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளவனா இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிறது நம்ம பின்னாடி யோசிக்கிறதுக்கு பதிலாக தேவன் இடத்துல நம்ம முன்னாடியே ஜெபிச்சோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆனா இங்க பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குறி சொல்லுகிற அந்த பெண்மணியை குறி சொல்கிற பெண்மணி அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவங்க கூட இருந்தவங்களையும் புகழ்றாங்க. ஒரு தடவை புகழ்னா பரவாயில்ல. என்ன புகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். இது ஒரு சாட்சியை கூட எடுத்துக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப இது வேணும்ட்டு ஒரு விஷயங்கள் எரிச்சல் மூட்டுற மாதிரி அவங்க அந்த லேடி பண்ணாங்க. அந்த குறி சொல்றவங்க பண்ணாங்க. அது அவங்களா பண்ணல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி அவங்கள பண்ண வச்சு. அந்த ஆவியை பகுத்தறிகிறார். இந்த லேடி எப்ப பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நான் எங்கெங்க போறேனோ தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பு வழியை நமக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, ஏன் திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க? அப்போ இது அவங்களா பேசல. இதை பாத்தீங்கன்னா நம்மளை எரிச்சல் மூட்டுற விதமா இவங்களுக்குள்ள வேற ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டுறார். இதுதான் பாத்தீங்கன்னா ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். 8வது வரத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். எட்டாவது வரங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். இருந்தாலும் நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன். அதே 10வது வசனத்துல ஆவியை பகுத்தறிதலும் அடுத்தது பாருங்க, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும். பாருங்க, பற்பல பாஷைகள், அந்நிய பாஷை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட. எனக்கு நான் தமிழ்நாட்டுல பிறந்ததுனால எனக்கு தமிழ் அதிகமா தெரியும். அதிகமா இல்ல, தமிழ் மட்டும்தான் தெரியும் மோஸ்ட்லி. நான் இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிச்சு தெரிஞ்சிருக்கேன். அதனால மற்றவங்க என்ன பேசுறாங்களோ அது எனக்கு தெரியும். நானும் ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ நான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹிந்தி நபர் இருக்கிறாரு, இங்க ஒரு ஆந்திராக்காரர் வந்திருக்கிறாரு. அவர் இடத்துல நான் தமிழ்ல உபதேசிச்சுட்டு இருந்தேன்னா அவருக்கு தெரியுமா நான் என்ன பேசுறேன் அப்படின்ட்டு?
ஒருவேளை அவருக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருந்தா நான் இங்கிலீஷ்ல பேசலாம், அவருக்கு ஏத்த மாதிரி புரியுற மாதிரி நான் கூட பேசலாம் கஷ்டப்பட்டு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன் தேவனுடைய வசனத்தை? அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு பற்பல பாஷைகளை பேசி கொடுக்கிற ஆவியே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்க எல்லாருமே தமிழ், நான் ஒரு ஹிந்திக்காரன்னு வச்சுக்கோங்க, ஹிந்தி 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 பேசுறேன் ஒரு வார்த்தை. இப்ப நான் ஹிந்தியில மட்டுமே நான் தேவனுடைய வார்த்தையை பேசி சொல்றேன்னா இங்க யாருக்காச்சும் புரியுமா? புரியாது. அப்போ அந்நிய பாஷை பேசுறவங்க அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தான் பேசிக்கணும், தவிர பக்கத்துல யாராச்சும் இன்டர்பிரட் அப்படின்னு சொல்லுவாங்க, மொழிபெயர்க்கிறவங்க. அதுதான் பாத்தீங்கன்னா 9வது வரம். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 8வது வரமும் 9வது வரமும் இன்டர்லிங்க்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வரமா இருக்கு. அந்நிய பாஷை, இப்ப நான் ஹிந்தியில இருக்கிறேன், நீங்க எல்லாருமே தமிழ்ல இருக்கீங்க. இப்ப நான் ஹிந்தியில பேசும்பொழுது அந்த 9வது வரத்துல வரம் வைத்திருக்கிற ஒரு நபர் என் கூட இருந்தாருன்னா அந்த ஹிந்தியை மொழிபெயர்க்கிறார். உங்களுக்கு புரியுற விதத்துல எடுத்து சொன்னா கர்த்தருடைய உபதேசம் உங்க எல்லாருக்குமே போய் சேரும். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் கூட, தமிழ் தெரிஞ்சாலும் கூட, எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தான் தெரியுது, ஆனா பக்கத்துல இருக்கிறார் அதை மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நம்ம வேண்டணும் தேவனிடத்துல. பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தையும் வேண்டணும். எதுக்கு நான் பற்பல பாஷைகளை நான் பேசணுங்கிற வரத்தை நான் எதுக்கு வேண்டணும் அப்படின்னா, இப்ப நான் தமிழ் மட்டும் பேசணும்னா நான் தமிழ்ல இருக்கிற ஆத்மாக்கள் மாத்திரம்தான் பிரயோஜனப்படுவார்கள். இதே நான் மறுமொழியும் வேற்று மொழியும் நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அதை கேட்டு நிறைய பேர் அந்த பாஷையில இருக்கிற மக்கள் ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு போக கூடாது? ஏன் தமிழ் தெரிஞ்சவங்க மாத்திரம்தான் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனோமா? கிடையாது. அப்படிப்பட்டவர்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாக்களும், அதாவது பிற பாஷை பேசுகிற ஆத்மாக்களும் தேவனுடைய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நாம இப்படிப்பட்ட ஒரு வரத்தை நாம் தேவனிடத்துல கேட்கும். பற்பல பாஷைகளை பேசுதலும் பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். பாருங்க, இப்ப 9 ஆவிக்குரிய வரத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஆனா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 4 கிளியரா சொல்றாரு பாருங்க. அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பாருங்க, அந்நிய பாஷையை பேசும் போது செல்ஃபிஷா இருப்பாங்க. செல்ஃபிஷ்னா என்ன? தனக்கே பக்தி விருத்திக்கு உண்டாக பேசுகிறான். அவனும் பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. மனுஷர் பேசுகிற அந்நிய பாஷையும் இருக்கு, தேவர்கள் பேசுகிற அந்நிய பாஷைகளும் இருக்கு. தேவர்கள் பேசுகிற பாஷை பாத்தீங்கன்னா தேவனிடத்துல நாமும் அவரும் தொடர்பு கொண்டு அதுல நம்ம பேசிப்போம். மனுஷர்கள் பேசுகிற பாஷை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் நம்ம பேசுகிறது. ஸோ அந்த ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்போ நான் நல்லா யோசிச்சுக்கோங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்நிய பாஷை பேசுகிற அந்த வரத்தை காட்டிலும் ஏன் அதிகமா தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் பெற நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அந்நிய பாஷை பேசுகிற வரம் உங்களுக்கு மாத்திரம்தான் அது பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணும். இதுவே தீர்க்க தரிசன வரத்தை ஒரு நபர் பெற்றிருந்தா அந்த ஒரு நபர் மூலியமா ஒட்டுமொத்த சபைக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணலாம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 நீங்க வாசிக்கும் பொழுது, அன்பை நாடுங்கள், அதே சமயத்துல ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய், பாருங்க பர்டிகுலரா சொல்றார், விசேஷமாய் தீர்க்க தரிசன வசனத்தை விரும்புங்கள். பாருங்க, ஒன்று கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 27, 28
அந்த 9வது 8வது 9வது வசனத்தை சாரி 8வது 9வது வரத்துக்கு உண்டான விஷயத்த சொல்றாரு பாருங்க. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மாட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மாட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவர் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மற்ற சபையில அந்நிய பாஷையில பேசுகிறங்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா இங்க கேட்கறவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. ஆனா வேதாகமத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அர்த்தம் சொல்லிக்கிறவன் இருக்கணும். அது தேவர்கள் பாஷையா இருந்தாலும் சரி, மனுஷங்களுடைய வேற மொழியா இருந்தாலும் சரி, அர்த்தம் சொல்லிக்கிறவங்க இல்லைன்னா பேசாம சைலண்டா இருங்க. மத்தவங்க இடத்துல பேசாம நீங்களும் தேவன் இடத்துல நீங்க பேசிக்கோங்க. அவ்வளவுதான். வேற யாருக்குமே நீங்க கேட்கிற மாதிரி நீங்க பேசிக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் பாருங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வரத்தை, ஆவிக்குரிய வரத்தை 9 வரத்தை நான் சொல்லியிருக்கேன். ஆவிக்குரிய வரத்தை நம்ம தேவனிடத்துல பெறணும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிங்க. இது ஏதோ நம்ம தந்திரம் அதிசயங்களை பண்றதுக்கு மாத்திரமோ இல்லைன்னா மிராக்கிள் பண்றதுக்கு மாத்திரமோ இல்லாம இதன் மூலியமாக தேவன் மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவன் மகிமைப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் வைத்து இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வரங்களை நாம் தேவனிடத்துல கேட்கணும். நம்மளுடைய சொந்த ஆதாயத்துக்காகவோ உலகத்துல இருக்கிற அழிந்து போகக்கூடிய ஆதாயத்திற்காகவும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வரத்தை நம்ம தேவனிடத்துல கேட்டோம் அப்படின்னா நம்மளை காட்டிலும் மோசமானவர்கள் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம தேவனுடைய ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எதற்கு நம்ம யோசிக்கணும்னா, இதன் மூலியமாக நம்ம சபையை கட்டணும், பலப்படுத்தணும். சபையில இன்னும் பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்ம இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை நம்ம அதிகமா கேட்கணும். நல்லா யோசிக்கோங்க. இந்த தீர்க்க தரிசனமும் சரி, இந்த ஆவிக்குரிய வரங்களும் சரி, ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போயிடும். 13வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். 13வது அதிகாரம் வசனம் 8, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வரங்கள்ல அறிவை கேட்கிறோம், தீர்க்க தரிசன வரங்களை கேட்கிறோம், அந்நிய பாஷைகளை கேட்கிறோம். ஏன் விசுவாசம் உள்ள ஆவியை கூட கேட்கிறோம். அதே சொல்றாரு பாருங்க, இதே 13ஆம் அதிகாரம் வசனம் 13ல சொல்றாரு பாருங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரிது. பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அப்படியே நமக்கு புல்லரிக்கணும். இவ்வளவு வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதுல இல்லாத ஒரு முக்கியமான ஒரு வரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு. அன்பு அன்பு லவ், இங்கிலீஷ்ல லவ்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். விசுவாசத்தை காட்டிலும் பெரியது எது? நம்பிக்கையை காட்டிலும் பெரியது எது? அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, பெருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, அன்புக்கு இவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய வரத்தை பெறணும்ட்டு ஆசைப்படுவீங்களா? அதை நம்ம பெறணும், நல்லதுதான். ஆவிக்குரிய வரங்களை பெறுவது நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் நாம தேவன் இடத்துல கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்பு. நான் எல்லாரும் இடத்திலும் அன்பு செய்யணும். என்னை சபிக்கிறவர்கள் இடத்திலும் நான் அன்பு செய்யணும். நான் நல்லா இருக்கிறவங்க நினைக்கிறவங்க இடத்துலயும் நான் அன்பு செய்யணும். கணவன் மனைவி இடத்துல அன்பா இருக்கணும், மனைவி கணவன் இடத்துல அன்பா இருக்கணும். நாம எந்த அளவுக்கு மற்றவங்களை நேசிக்கிறோம், அன்பா இருக்குங்கிறத பொறுத்துதான் கர்த்தர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார்.
பாருங்க, அன்பு எல்லாவற்றையும் பாவத்தையும் மூடிடும், சகலத்தையும் மூடும். இதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் இருக்கு. ஒருவேளை லேட்டா வந்தவங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து கேட்டுக்கோங்க. நிறைய 9 வரங்களை குறித்து நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அதற்கு எடுத்துக்காட்டை கூட நம்ம வந்து நிறைய வேதாகமத்தில் உள்ள நிறைய வசனங்களை நம்ம வந்து ஆராய்ந்தோம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் வந்து சொன்ன எந்த ஒரு காரியமும் வேதாகமத்துல இருந்துதான் சொல்றேன்னு தவிர, முக்கியமா இந்த ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்கள் உண்டான வசனத்தை எதுவுமே நான் வந்து வெளியிருந்து புரட்டல, சொந்தமா எதுவும் சொல்லல. வேதாகமத்துல இருந்த வசனம் மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாவற்றையும் காட்டிலும் அன்பே பெரியது. பொறுமையை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.